ஒரு காட்டுல சாகர் புறா தன்னுடைய மனைவி ராணி புறா கூட வாழ்ந்து வந்துச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் இது வரைக்கும் குழந்தை இல்ல. அத நினைச்சு ராணி புறா ரொம்பவும் சோகத்துல இருந்தது. இங்க பாரு ராணி, இந்த காட்டுல குழந்தைங்க இல்லாம எத்தனையோ பறவைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் உன்ன மாதிரி அழுதுகிட்டு இல்ல, வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படிதாங்க தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நாங்க அனுபவிக்கிற வழி எங்களுக்கு மட்டும்தான் புரியும். நாங்களே அதை மறக்கணும்னு நினைச்சா கூட சுத்தி உள்ளவங்க அதை மறக்க விட மாட்டாங்க. அதுக்காக நீ இப்படி தினமும் அழுதுகிட்டே இருந்தன்னா அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க பாரு ராணி, மனச தைரியமா வச்சுக்கோ. கடவுள் எது செஞ்சாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். ஒரு நாள் சாகர் புறாவும் ராணி புறாவும் நதிக்கரையில உட்கார்ந்து இருக்காங்க. கோரிக்காக அங்க வந்துச்சு. இங்க பாரு ராணி, இன்னும் எத்தனை நாள் தான் குழந்தை பிறக்கணும்னு காத்திருப்ப? பேசாம ஏதாவது ஒரு பறவை குழந்தைய தத்து எடுத்துக்கலாம் தான், இருந்தாலும் தான் பெத்த குழந்தைய எனக்கு தத்து கொடுக்க யார் தயாரா இருக்கா? எல்லா அம்மாவும் தனக்கு பிறந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி மத்தவங்களுக்கு தங்களோட குழந்தைய தத்து கொடுப்பாங்க? இதுதான் உங்க பிரச்சனையா? கவலையை விடுங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய நீங்க தத்து எடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். மழை காலத்திலயும் புயல் காலத்திலயும் எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பாவை இழந்துட்டு தனியா நிக்கிறாங்க. அப்படி ஒரு குழந்தைய தேடி பிடிச்சு நான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வரேன். கோரி, நீ சொல்றது உண்மையா? நீ கண்டிப்பா எனக்காக அப்படி ஒரு குழந்தைய கொண்டு வருவியா? கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வருவேன். ஒருவேளை அப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய நான் கொண்டு வந்துட்டேன்னா நீ எனக்கு என்ன பண்ணுவ? நீ மட்டும் அப்படி ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்து என்னோட மனைவியை சந்தோஷப்படுத்திட்டன்னா நீ எது கேட்டாலும் கொடுப்பேன். கோரி, நீ மட்டும் அப்படி ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுத்துட்டன்னா நான் வச்சிருக்கிற தங்க ஜிமிக்கியே உனக்கே கொடுத்துருவேன். இதை கேட்டுட்டு கோரிக்காவத்தோட மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நீங்க 2 பேரும் கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு குழந்தையோட நான் வரேன். அந்த காட்டோட இன்னொரு பக்கம் சோனா குருவி தன்னுடைய கணவர் ராணா கூட ஒரு சின்ன கூட்டுல வாழ்ந்து வந்துச்சு. சோனா குருவி அப்பதான் ஒரு முட்டையிட்டு இருந்தது. ராணாஜி, நம்ம முட்டையில இருந்து சீக்கிரமா குழந்தை வெளியே வரணும். அது வெளிவந்து என்ன அம்மான்னு கூப்பிடணும். சோனா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கதான் போகுது. அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்காத. பசிக்கிறப்ப இங்க இருக்கிற பழங்களை எடுத்து சாப்பிடு. நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு அங்கிருந்து அது வேலை செய்யற இடத்துக்கு கிளம்பி போச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கூட்டுல உட்காந்து தன்னுடைய முட்டைய பாத்துக்கிட்டு இருந்த சோனா குருவி பிறகு 2 இலைகளை எடுத்து வச்சு தன்னுடைய முட்டையை எடுத்து தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போச்சு. காலுஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்படியாவது ஆதரவு இல்லாத ஒரு பறவை குழந்தைய தேடி பிடிச்சு ராணி புறா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அது வச்சிருக்கிற தங்க ஜிமிக்கே எனக்கு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கு. கோரி, ஆதரவு இல்லாத குழந்தை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சுக்கிட்டியா? முதல்ல நீ நினைக்கிற மாதிரி அம்மா அப்பா இல்லாத குழந்தை உனக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சாதான் ராணிபுரா வச்சிருக்க தங்க ஜிமிக்கு உனக்கு கிடைக்கும். இது ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியம் இல்ல. காலுஜி, உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம காட்டுல எங்கேயாவது பிறந்த குழந்தை ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுல இப்ப பிறந்த குழந்தை எதுவுமே இல்ல. ஆனா சோனா குருவி ஒரு முட்டையிட்டு இருக்கு. அதுல இருந்து குழந்தை எப்ப வெளிவரும்னு தெரியல. அப்படியா? அப்படின்னா நான் இப்பவே போய் சோனா குருவியோட முட்டைய பார்த்துட்டு வரேன். சந்தர்ப்பம் கிடைச்சா அதுல இருந்து குழந்தை எப்ப வரும்னு சோனா குருவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். கோரி, நீ பேசுறத பார்த்தா சோனா குருவியோட குழந்தைய திருடி ராணிபுரா கிட்ட கொடுத்துட்டு ராணிபுரா கிட்ட இருந்து அந்த தங்க ஜிமிக்கை வாங்க போறேன்னு நினைக்கிறேன். காலுஜி, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் சோனா குருவி கூட்டுல இருக்கிறப்ப அந்த முட்டையில இருந்து குழந்தை வெளி வந்துருச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் இப்பவே போய் அந்த முட்டையை திருடி நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன கோரிக்காக உடனே சோனா குருவி கூட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காக சோனா குருவி கூட்டுல இருந்து கொஞ்சம் தூரமா இருந்த ஒரு மரத்துல உட்காந்து அந்த கூட்டை நோட்டம் விட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல சோனா குருவி தண்ணீர் குடிக்க நதிக்கரைக்கு போயிருந்ததால கூடு காலியா இருந்துச்சு. அதை பார்த்த உடனே கோரிக்காக அந்த கூட்டுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தது. ஓஹோ, இலைய வச்சு முட்டைய மூடிட்டு சோனா குருவி எங்கேயோ வெளியில போயிருக்கு போல இருக்கு. இப்படி யோசிச்ச கோரிக்காக அந்த கூட்டுல இருந்த இலைகளை எடுத்து வச்சுட்டு முட்டைய பார்த்தது. இந்த சமயத்துல அந்த முட்டை ஆடிக்கிட்டு இருந்தது. இந்த முட்டையில இருந்து இப்ப குழந்தை வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கடவுளே, குழந்தை வெளியில வர வரைக்கும் சோனா குருவி கூட்டுக்கு வந்துடக்கூடாது. பிறகு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த முட்டை உடைஞ்சி அதுல இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வெளியே வந்துச்சு.
முட்டையில இருந்து வெளிவந்த குழந்தை கோரிக்காகத்தையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தது. ஏய் சின்ன குருவி, எதுக்காக என்னை இப்படி முறைச்சி பாக்குற? என் பேர் சின்ன குருவி இல்ல, பியூட்டி. எங்க அம்மா நான் முட்டையில இருந்தப்ப என்ன அப்படிதான் சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன இப்படி பேசுற? நான் தான் உங்க அம்மா. இல்ல, நான் முட்டையில இருக்கிறப்ப எங்க அம்மா என் கூட பேசியிருக்காங்க. அவங்க குரல் வேற மாதிரி இருக்கும். உண்மைய சொல்லுங்க, எங்க அம்மா எங்க? பியூட்டி, நீ ரொம்ப புத்திசாலியா தான் இருக்க. உண்மையிலேயே நான் உங்க அம்மா கிடையாது. நான் உங்க வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி. தினமும் இந்த கூட்ட சுத்தம் செய்யறதுக்காக இங்க வருவேன். சரி சரி கிளம்பு, நான் உன்னை தூக்கிக்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுறேன். அப்படியா? சரி சரி, உடனே என்ன தூக்கிக்கிட்டு போங்க. எங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. பியூட்டி இப்படி சொன்னதும் கோரிக்காக பியூட்டியை தூக்கிட்டு ராணிபுரா வீட்டு நோக்கி பறந்து போச்சு. இதோ இருக்காங்க பாரு, இவங்க தான் உங்க அம்மா. ஓஹோ, இவங்க தான் எங்க அம்மாவா? கோரி, இது யாரு? ராணி, சத்தம் போட்டு பேசாத. இப்படி சொன்ன கோரிக்காவும் உடனே தாம்பு ராணிபுரா காதுல ரகசியமா இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாரு ராணி, இந்த குருவியோட அம்மா நேத்து ராத்திரி இறந்து போயிடுச்சு. இந்த குழந்தைக்கு வேற யாரும் இல்ல. இது பேரு பியூட்டி. இந்த குழந்தையோட அம்மா நீதான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு வந்திருக்க. நீயும் அதையே மெயின்டைன் பண்ணிக்க. இந்த குழந்தையோட அம்மா நீ இல்லைன்னு எப்பவும் இதுகிட்ட சொல்லிடாத. அப்படி சொல்லிட்டேன்னா இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிரும். என்னோட குழந்தையா? ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒரு குழந்தை வேணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு கிடைச்சிடுச்சு. அம்மா அம்மா, எனக்கு எப்ப பறக்க கத்து கொடுப்பீங்க? பியூட்டி, உங்க அப்பா வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்ப பறக்க கத்து கொடுக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ராணி, நீ குழந்தைகிட்ட எவ்வளவு வேணாலும் பேசு. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தனா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். கோரி, நீ வீட்டுக்கு போ. என் கணவர் வந்ததும் நான் இனிப்பு எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். ராணிபுரா இப்படி சொன்னதும் கோரிக்காவும் அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல தண்ணீர் குடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த குருவி கூட்டுல முட்டையோடு உடைஞ்சு கிடக்கிறதையும் கூட்டுல குழந்தை இல்லாததையும் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சது. என்னோட குழந்தை, என்னோட குழந்தை, என்னோட குழந்தை எங்க போச்சு? முட்டையில இருந்து வெளிவந்த குழந்தை எங்கேயும் போயிருக்க முடியாது. யாரோ அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி சொல்லி அழுதுகிட்டு இருந்த சோனாக்குருவியோட கவனம் இப்ப வானத்துல பறந்து போய்கிட்டு இருந்த ஒரு கழுக பாத்துருச்சு. அடப்பாவி, கண்டிப்பா இப்படிதான் நடந்திருக்கணும். என்னோட குழந்தைய இந்த கழுகுதான் தின்னுடுச்சு போல இருக்கு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் பியூட்டியை கூட்டுக்கிட்டு சாகர் புறாவும் ராணிபுறாவும் ஒரு பெரிய மரத்தோட உச்சிக்கு போனாங்க. அங்க போனதும் சாகர் புறா பியூட்டிக்கு பறக்க கத்து கொடுத்தது. பியூட்டி இப்ப நல்லாவே பறக்க கத்துக்குச்சு. சாகர்ஜி, என்னோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாம கோரிக்காக வீட்டுக்கு போய் இனிப்பு கொடுத்துட்டு அப்படியே அது கேட்ட மாதிரி என்னோட ஜிமிக்கியையும் கொடுத்துட்டு வந்துருவோம். ராணி, கோரிக்காகத்துக்கு மட்டும் இனிப்பு கொடுக்க கூடாது. இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் இனிப்பு கொடுக்கணும். பியூட்டி மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கவங்க பிறகு இனிப்பு எடுத்துக்கிட்டு கோரிக்காக வீட்டு நோக்கி பறந்து போனாங்க. கோரி, அந்த ராணிபுரா உனக்கு அந்த ஜிமிக்கியை கொண்டு வந்து கொடுத்துச்சா இல்லையா? இங்க பாருங்க காலுஜி, சோனா குருவியோட குழந்தைய திருடி ராணிபுரா கிட்ட கொடுத்து இன்னையோட 10 நாள் ஆகுது. நானும் அந்த ராணிபுரா ஜிமிக்கி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் வரவே இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் பாப்பேன். இல்லன்னா நாளைக்கு நான் ராணிபுரா வீட்டுக்கு போய் அந்த ஜிமிக்கிய வாங்கிட்டு வந்துருவேன். காளிக்காகவும் கோரிக்காகவும் இப்படி பேசினத அவங்க வீட்டுக்கு வெளியில நின்று சாகர் புறாவும் ராணிபுறாவும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் கேட்ட ராணிபுரா இப்ப அழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோரி சோனா குருவியோட குழந்தைய திருடிக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கு. இந்த பியூட்டி அம்மா அப்பா இல்லாத குழந்தைன்னு பொய் சொல்லிருக்கு. இந்த கோரி ஒரு தங்க ஜிமிக்கிக்காக அடுத்தவங்க குழந்தைய திருடுற வரைக்கும் போகும்னு நான் நினைக்கவே இல்ல. அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? நான் உங்களோட குழந்தை இல்லையா? இப்படி கேட்ட பியூட்டி உடனே அழ ஆரம்பிச்சது. பியூட்டி, அழாத, எங்க கூட உடனே வா. நாங்க இப்பவே உன்னை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட விட்டுறோம். பிறகு சாகர் புறாவும் ராணிபுறாவும் பியூட்டிய கொட்டுக்கிட்டு சோனா குருவியோட கூட்டு நோக்கி பறந்து போனாங்க. சோனா குருவியும் ராணிபுறாவும் தங்களோட குழந்தை இறந்து போனவ நினைச்சு தங்களோட கூட்டுல சோகமா படுத்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ராணா, சோனா,
2 பேரும் அழாம எழுந்துறீங்க. உங்களோட குழந்தை எங்கேயும் போகல. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் உங்களோட குழந்தை. சாகர் புறா இப்படி சொன்னதும் ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்பவும் அவசரமா எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. புறாண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? இது எங்களோட குழந்தையா? ஆமா சொன்னா, இது உன்னோட குழந்தை தான். எனக்கு குழந்தை இல்லாததால ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாம்னு கோரிக்காகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு குழந்தைய எனக்கு தேடி பிடிச்சு கொடுத்தா என்னோட தங்க ஜிமிக்கிய கொடுக்கறேன்னு அந்த கோரிக்காகத்துக்கிட்ட வாக்குறுதி கொடுத்தேன். கேவலம் அந்த தங்க ஜிமிக்கிக்கு ஆசைப்பட்டு அந்த கோரி உன்னோட குழந்தைய தேடி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடுச்சு. கொடுத்தது மட்டும் இல்ல, இந்த குழந்தையோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு என்கிட்ட பொய் வேற சொல்லுச்சு. இதையெல்லாம் கேட்ட சோனா குருவி உடனே பியூட்டிய தூக்கி தன்னோட நெஞ்சோட அணைச்சிக்கிச்சு. இதையெல்லாம் பார்த்த சாகர் புறாவும் ராணி புறாவும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அழுதத பார்த்த பியூட்டியும் அழுது. பியூட்டி அழாத, உன்னை பார்க்க நானும் அப்பாவும் அடிக்கடி வருவோம். இப்படி சொன்ன ராணி புறா பிறகு சாகர் புறா கூட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. புறாக்கள் 2 பேரும் இப்படி போறத பியூட்டி வச்ச கண்ணு வாங்காம பார்த்து அழுதுகிட்டே இருந்தது. அன்னைக்கு சோனா குருவியும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கு காரணம், சோனா குருவி தன்னோட பொண்ணு பியூட்டிய முதல்ல அந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுச்சு. காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு தயாரான பியூட்டி அம்மாவை அவசரப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அம்மா சீக்கிரமா கிளம்புங்க, நாம லேட்டா போனா அட்மிஷன் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. இங்க பாரு பியூட்டி, நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் புறா அண்ணா கிட்ட சொல்லி பிரின்சிபல் வரைக்கும் பேசிட்டேன். எப்படி இருந்தாலும் உன்னை இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்க்காம நான் வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டேன். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவும் பியூட்டியும் பிறகு ஸ்கூலை நோக்கி பறந்து போனாங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு சோனா. நான் உங்களை கேட்கலமா, உங்க பொண்ணை கேட்டேன். சார், என் பேரு பியூட்டி. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு சோனா. உங்க அப்பா பேர் என்ன? அவர் வந்திருக்கிறாரா? எங்க அப்பா பேரு ராணா. ஆனா அவர் இப்ப வரல சார். எங்க அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு கேக்குற கேள்விக்கெல்லாம் தைரியமாவும் தெளிவாவும் பதில் சொல்றா. அதனால இந்த பொண்ணை ஸ்கூல்ல சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க பக்கத்துல உள்ள ரூமுக்கு போய் ஃபீஸ கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நாளைக்கு உங்க பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க. அவர் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பியூட்டிக்கு நிம்மதியா இருந்தது. பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்காக படுத்த சோனா குருவிய பியூட்டி தூங்கவே விடல. ஸ்கூலுக்கு போறத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா. அம்மா, ஸ்கூலுக்கு போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்ல? ஆமா, நிறைய பேர் கூட பேசலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க. ஆனா அதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு நாம தான் கண்டுபிடிக்கிறோம். அம்மா, நீங்க ஸ்கூலுக்கு போன ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? இங்க பாரு பியூட்டி, நீ இப்ப வாயை மூடிட்டு தூங்கலன்னா அம்மா கிளம்பி ரீட்டா ஆண்டி வீட்டுக்கு போயிடுவேன். சோனா குரு இப்படி கோவமா சொன்னதும் பியூட்டி அம்மா கிட்ட கேள்வி கேட்கறத விட்டுட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பியூட்டி ஸ்கூலுக்கு போறதுக்கு தயாரா இருந்தது. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பியூட்டி, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு போ. இங்க பாரு பியூட்டி, நீ ஸ்கூலுக்கு போறப்போ திரும்பி வரப்போ அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்து எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அவங்க கூட சேர்ந்து எங்கேயும் போகவும் கூடாது. அம்மா, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா? ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கூட வழியில எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடவும் கூடாது. அவங்க கூட எங்கேயும் போகவும் கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அறிமுகம் உள்ளவங்க தேவையில்லாம வழியில உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அம்மா, எதுக்காக இப்ப எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க? இங்க பாரு பியூட்டி, 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்த ரோனி குருவியோட குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு. காலுஜி, ஸ்கூல் விடுற நேரம் ஆயிடுச்சு. மசன்னு நிக்காதீங்க, சீக்கிரமா கிளம்புங்க. சரி சரி, நான் இப்பவே கிளம்புறேன். சாக்கு பைய நான் எடுத்துக்கிறேன். சாக்லேட் இருக்கிற பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா. பிறகு சாக்கு பையையும் மிட்டாய்களையும் எடுத்துக்கிட்ட காணிக்காகவும் வரிக்காகவும் ஸ்கூலை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க திரும்பி வர வழியில இருந்த ஒரு மலைப்பாங்கான இடத்துல உட்கார்ந்தாங்க. காலுஜி, அங்க பாருங்க, ரீட்டாவோட பையன் மிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவனை ரொம்ப ஈஸியா கிட்னாப் பண்ணிடலாம்.
பிறகு ரீட்டா கிட்டியோட பையன் விட்டு காகம் உட்காந்துருக்க இடத்துக்கிட்ட பறந்து வரப்ப கோரிக்காகம் இப்படி பேச ஆரம்பிச்சது. டேய் மிட்டு, இங்க வா, வந்து இந்த சாக்லேட்டை வாங்கிக்கிட்டு போ. உடனே விட்டு காகம் கிட்ட வந்து உட்கார்ந்தான். இந்தா, இந்த சாக்லேட்டை சாப்பிடு. ஆண்டி, எனக்கு ஒரு சாக்லேட் பத்தாது, 5 சாக்லேட் கொடுங்க. டேய் மிட்டு, நீ முதல்ல இந்த ஒரு சாக்லேட்டை சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ எத்தனை கேட்டாலும் நான் கொடுக்குறேன். காலுக்காக இப்படி சொன்ன உடனே விட்டு அந்த சாக்லேட்டை வாயில போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சாக்லேட்டை சாப்பிட்ட விட்டு அப்படியே வழங்கி கீழே விழுந்துட்டான். டேய் மிட்டு, உன்னால இந்த ஒரு சாக்லேட்டையே முழுசா சாப்பிட முடியல, இதுல உனக்கு 5 சாக்லேட் கேக்குதா? இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு மிட்டுவை தூக்கி தன்னோட சாக்கு பையில போட்டுக்கிச்சு. உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. சிஷ்யா, இதோட 3 குழந்தைங்களாயிடுச்சு. ஆமாம் தலைவி, இன்னும் 2 குழந்தைங்க தான். அதையும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த 5 குழந்தைங்களையும் கடலுக்கு அந்த பக்கம் உள்ள காட்டுக்கு தூக்கிக்கிட்டு போய் வித்துட்டு வந்துடலாம். பூமர், இன்னும் 2 குழந்தைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டா நீ பேசினபடியே எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருவல்ல? காலு தலைவா, அதுல சந்தேகமே வேண்டாம். கடலுக்கு அந்த பக்கம் உள்ள காட்டுல இப்ப குழந்தை பறவைகளுக்கு நிறைய கிராக்கி இருக்கு. 5 குழந்தைங்களை கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா எப்படியும் 2 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதை நாம 2 பேரும் ஆளுக்கு பாதியா எடுத்துப்போம். அன்னைக்கு ராத்திரி ரீட்டா கிண்டியோட பையன் விட்டு காணாம போவதை பத்தி அந்த காடே பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தது. சோனா, மிட்டு எப்பவும் ஸ்கூல் விட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவான். ஸ்கூல் விட்ட உடனே அவன் வேற எங்கேயும் போக மாட்டான், நேரா வீட்டுக்கு தான் வருவான். ரீட்டா, 2 நாளைக்கு முன்னாடி ரோனி அக்காவோட குழந்தை காணாம போனது உனக்கு தெரியும் தானே? அப்படி இருந்தும் நீ எப்படி இவ்வளவு அலட்சியமா இருந்த? இப்படியே ஒரு 10 நாட்கள் ஓடிடுச்சு. பிறகு ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் சாக்கு பையையும் சாக்லேட்டையும் வச்சுக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காந்துருந்தாங்க. கோரி, இன்னும் 2 குழந்தைங்க தான், அவங்கள மட்டும் நாம பிடிச்சுக்கிட்டு போயிட்டோம்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். காலுக்காகவும் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கோரிக்காவும் சந்தோஷத்துல துடி குடிக்க ஆரம்பிச்சது. காலுஜி, காலுஜி, இங்க பாருங்க, 2 குழந்தைங்க ஒன்னா வர்றாங்க. அப்ப அந்த வழியா புறாவோட பையன் ராஜியும் சோனாக்குரியோட பொண்ணு பியூட்டியும் பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. காலுஜி, ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த 2 குழந்தைங்களையும் இன்னைக்கு நாம ஒரே அமுக்க அமுக்கி பூமர் கிட்ட தூக்கிட்டு போயிடணும். குழந்தைங்களா, இங்க வாங்க, இந்த சாக்லேட்டை வாங்கிக்கிட்டு போங்க. கோரிக்காவும் இப்படி சொன்னதும் ராஜியும் பியூட்டியும் அங்க வந்து உட்கார்ந்தாங்க. இந்தாங்க, இந்த சாக்லேட்டை வாங்கிக்கோங்க. கோரிக்காவை இப்படி சொல்லி சாக்லேட்டை கொடுத்த உடனே ராஜி வாங்கிக்கிட்டான். ஆனா பியூட்டி வாங்கல. ஏய் குருவி, நீ ஏன் சாக்லேட் வாங்க மாட்டேங்கிற? உனக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். இருந்தாலும் அறிமுகம் இல்லாதவங்க கொடுத்தா வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. இந்த சோனா குருவி எது செஞ்சாலும் அது நமக்கு ஆப்போசிட்டாவே இருக்கு. சரி சரி, சாக்லேட் வேண்டாம்ல, இந்த இடத்துல உட்காராத, உடனே கிளம்பி போ. தம்பி, நீ சாக்லேட்டை சாப்பிட்றா. ராஜி, சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் என் கூட வா, நாம வீட்டுக்கு போகணும். இங்க பாரு, அவன் உன் கூட வரமாட்டான், நீ கிளம்பலாம். அவன் வர்றதுக்கு நேரம் ஆகும். முடியாது, நான் அவனை அழைச்சிக்கிட்டு தான் போவேன். இங்க பாரு குருவி, மறுபடியும் இப்படி அடம் பிடிச்ச ஒரே அடியை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டுருவேன். காலுக்காக இப்படி பயமுறுத்தின உடனே பியூட்டி அங்க இருந்து பறந்து போய் செடிகளுக்கு மறைவில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. வழக்கம் போல மிட்டாய் சாப்பிட்ட உடனே ராஜி மயக்கமாயி கீழே விழுந்தான். உடனே அவன் தூக்கி சாக்கு பையில போட்டுக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. உடனே பியூட்டியும் அவங்களுக்கு தெரியாம அவங்க பின்னாடியே பறந்து போச்சு. தலைவி, இன்னைக்கு 2 குழந்தைங்களை பிடிச்சிக்கிட்டு வந்து வேலையை முடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இன்னைக்கும் ஒரு குழந்தைய தான் கொண்டு வந்திருக்கீங்க. சிஷ்யா, நீ எப்படி நினைச்சியோ அதே மாதிரிதான் நாங்களும் நினைச்சோம். இருந்தாலும் ஒரு சின்ன குருவியால எங்களோட திட்டம் எல்லாம் பாழா போச்சு. இதையெல்லாம் குகையோட வாசல மறைஞ்சிருன்னு பாத்துக்கிட்டு இருந்த பியூட்டி உடனே தன்னோட வீட்டுக்கு வேக வேகமா பறந்து போச்சு. அம்மா அம்மா, காணாம போன குழந்தைங்க எல்லாரையும் காலங்களும் கோரி ஆண்டியும் அங்க ஒரு குகையில அடைச்சி வச்சிருக்காங்க. சீக்கிரமா போனா அவங்கள காப்பாத்தலாம். இப்படி சொல்லிட்டு பியூட்டி அந்த குகையை நோக்கி வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது.
உடனே அங்க இருந்த பறவைகள் எல்லாம் பியூட்டி பின்னாலே பறந்து போனாங்க. இப்படி போனவங்க அந்த குகையோட வாசலுக்கு போய் சேர்ந்தாங்க. இருங்க, நாம அவசரப்பட வேணாம். குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு தகவல் சொல்லிடுவோம். இப்படி சொன்ன புறா பிறகு தன்னுடைய செல்போனை எடுத்து போலீஸ்க்கு தகவல் சொல்லுச்சு. ஆமா சார், காணாம போன 4 குழந்தைங்களும் இந்த குகைக்குள்ளதான் இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. குகையோட வாசல்ல நிறைய பறவைகளை பார்த்த பூமராந்த இப்படி பேச ஆரம்பிச்சது. தலைவி, நான் உங்களை குழந்தை பறவைகளை தான் அழைச்சிக்கிட்டு வர சொன்னேன். இப்படி பெரிய பெரிய பறவைகளை யார் அழைச்சிக்கிட்டு வந்தது? இவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. உடனே போக சொல்லுங்க இங்க இருந்து. போயிடுறோம், இப்பவே போயிடுறோம். ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. புறா இப்படி சொன்ன உடனே குகைக்குள்ள போன பறவைகள் எல்லாரும் காலுக்காகவும் வெறிக்காகவும் அப்புறம் அவங்களோட சிஷ்யம் பூலர் இப்படி 3 பேரையும் அவங்களுடைய கோபம் தீர அடிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் மூவர் இவங்க 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பியூட்டி, இந்த கடத்தல் கும்பலை கைது பண்ண உதவியா இருந்த உனக்கு ரொம்பவும் நன்றி. எல்லா குழந்தைங்களும் இப்படிதான் இருக்கணும். பியூட்டி நினைச்சிருந்தா நாம தப்பிச்சா போதும்னு தப்பிச்சிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம ஒரு பெரிய கடத்தல் கும்பலை கைது பண்றதுக்கு உதவி பண்ணிருக்கு. பிறகு எல்லா குழந்தைகளும் அவங்க அம்மா அப்பா கூட ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த சமயத்துல தன்னுடைய பொண்ணு பியூட்டிய நினைச்சு சோனா குருவி ரொம்பவும் பெருமைப்பட்டுச்சு.